நாம் பிறந்து விட்டோம், மரித்தே ஆக வேண்டும். மரித்தவர்கள் நியாய தீர்ப்பில் நின்றே ஆக வேண்டும். ஆகவே நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பாக நிற்க தைரியம் உள்ளவர்களாகும்படி ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, நல்லவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். 1 யோவான் 2:28 பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு பிறந்தது உண்மை, இயேசு மரித்தது உண்மை, இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நடந்தது. இயேசு சொன்னார், நான் வருவேன் என்று. ஆக அவர் வரப்போவதும் உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆக அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நாம் பிறந்து விட்டோம், மரித்தே ஆக வேண்டும். மரித்தவர்கள் நியாய தீர்ப்பில் நின்றே ஆக வேண்டும். ஆகவே நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பாக நிற்க தைரியம் உள்ளவர்களாகும்படிக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்துவை தரித்து கொண்ட வாழ்க்கை, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கு பெயர்தான் அவரில் நிலைத்திருத்தல். நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவரும் நம்மை நிலைத்திருப்பார். ஆகவே தைரியமான ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க, அவருக்கு முன்பு நிற்க இன்றைக்கு நிலைத்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you all.